பச்சை காட்டின் மையத்தில் அனைத்து விலங்குகளும் இசை, வண்ணங்கள் மற்றும் விலங்கு திறமைகளின் கொண்டாட்டமான பெரிய காட்டு அணிவகுப்புக்கு தயாராகிக் கொண்டிருந்தன. கிளிகள் பாடின, யானைகள் நடனமாடின, சிங்கங்கள் பெருமையுடன் கர்ஜித்தன. ஆனால் கிகி என்ற ஒரு சிறிய சிங்கக்குட்டி ஒரு புதருக்குப் பின்னால் அமைதியாக அமர்ந்திருந்தது. கிகி, நான் சேர விரும்பவில்லை. என் கர்ஜனை மிகவும் சிறியது. அவளுடைய சகோதரர் லியோ சிரித்தார். லியோ, கர்ஜனை இல்லாத சிங்கமா? அது வேடிக்கையாக இருக்கிறது. கிகி வெட்கப்பட்டாள். அவள் மற்றவர்களைப் போல சத்தமாகவும் வலிமையாகவும் கர்ஜிக்க விரும்பினாள். அன்று இரவு அவள் தனியாக நடந்து செல்லும்போது அவள் ஒரு அழுகையை கேட்டாள். குரங்கு, உதவுங்கள், என் குழந்தை ஒரு பாறையில் சிக்கிக் கொண்டது. பெரிய விலங்குகள் எல்லாம் ரொம்ப தூரத்தில் இருந்துச்சு. கிகியின் இதயம் படபடன்னு துடிச்சுது. அவள் கவனமாக ஏறி ஒரு கிளையில தொங்கும் குரங்கு பிள்ளையை பார்த்தாள். கிகி, பொறு, எனக்கு உதவி கிடைக்கும். ஆனால் அவளுடைய சின்னஞ்சிறு குரலை யாராலும் கேட்க முடியவில்லை. அவள் ஆழ்ந்த மூச்சை எடுத்தாள். தன்னுடைய முழு பலத்தாலும் கர்ஜித்தாள். அது சத்தமாக இல்லை, ஆனால் தைரியம் நிறைந்தது. காடு அமைதியாகிவிட்டது. யானைகள் திரும்பின. சிங்கங்கள் மேலே பார்த்தன. லியோ, அது கிகியா? விலங்குகள் விரைந்து வந்து குட்டி குரங்கை காப்பாற்றின. குரங்கு அம்மா, நன்றி, நீ துணிச்சலான குட்டி. மறுநாள் அணிவகுப்பில் அனைவரின் கண்களும் கிகியின் மீதிருந்தன. அறிவிப்பாளர் கூறினார், மிகப்பெரிய இதயத்துடன் சிங்கத்தை உற்சாகப்படுத்துவோம். கிகி முகம் சிவந்தது, ஆனால் சிரித்தது. அவளுடைய முறை வந்ததும் அவள் முன்னேறினாள். ஒரு மூச்சு விட்டாள், மேலும் கர்ஜித்தாள். உண்மை விட சத்தமாக. துணிச்சல் என்பது சத்தமாக இருப்பது பற்றியது அல்ல, அது மிக முக்கியமான போது பேசுவது பற்றியது.